ஹலோ பசங்களா, எஸ் நீட் எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் வரப்போகுது. அட்மிட் கார்டு கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபியூ டேஸ்ல ஒரு 10 மார்க் ஹேக்ஸ் குட்டி பாட்னிக்கு ஒரு 10 to 5 மினிட்ஸ்ல நம்ம பார்க்கணும்னா என்ன மாதிரி ஹேக்ஸ்லாம் இருக்கு. சரி, அது எப்படி சார் 2 கொஸ்டின்ஸ் எழுதினாவே நம்மளுக்கு 8 மார்க் வந்துரு சார். ஆனால் நீங்கள் 10 மார்க் சொல்றீங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் லூஸ் பண்ணுவோமோ அந்த இடத்த கூட நான் டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, அதை இந்த செஷனில் சொல்ல போகிறேன். சி த 10 மார்க் ஹேக்ஸ் இந்த பாட்னி. இதில் ஃபர்ஸ்ட் ஹேக்ஸ் நம்மளுக்கு எங்கன்னு பார்த்தோன்னா நம்ம ப்ரோஃபேஸ் 1. ஏன்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், ஓகேவா, செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் இந்த லெசன் எடுத்துட்டோன்னா மியோசிஸ் 1ல் ப்ரோஃபேஸ் 1ல் இருக்கிற அந்த சப்ஸ்டேஜை எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் நிறைய ட்ரிக்கி கான்செப்டையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. டேக் அன் எக்ஸாம்பிள் லெப்டோட்டீன். லெப்டோட்டீன்னா காம்பாக்ஷன் ஆகிட்டே இருக்கும், கண்டென்சேஷன் ஆகிட்டே இருக்கும், குரோமாட்டின் மெட்டீரியல்லேருந்து குரோமோசோமாக மாறிட்டு இருக்கும். அண்ட் ஜைகோட்டீனில் சினாப்சிஸ் நடக்கும். சினாப்டோமல் காம்ப்ளெக்ஸ் 2 ஹோமோலோகஸ் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸையும் வந்து அப்படி ஒரு லைன் அப்படி நிற்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பேக்கிட்டீன் ஸ்டேஜில் கிராசிங் ஓவர் நடக்கும். அதுவும் ரீகாம்பினேஷன் நாடில் நடக்கும். அதுக்குள்ள ஒரு என்ஜைம் ரீகாம்பினேஸ் என்ஜைம்ஸ் பண்ணும். அண்ட் டிப்ளோட்டின் ஸ்டேஜில் அந்த சினாப்டோமல் காம்ப்ளெக்ஸ்லாம் கரைஞ்சு போய் சயஸ்மேட்டா எக்ஷேப் போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு டயாகைனன்சஸ். இந்த இடத்துல நிறைய நம்மளுக்கு தப்பு பண்ணுவோம். டிப்ளோட்டின் கடைசியாக தான் கைனன்சஸ். ஜெனிசிஸ்னா உருவாக்குறது, கைனன்சஸ்னா பிரிக்கிறது. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டயாகைனன்ஸா டிப்ளோட்டினா அந்த கன்ஃபியூஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து டெர்மினைசேஷன் ஆஃப் த சயஸ்மேட்டா அந்த எக்ஸெப்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஸோ இந்த இடம் வந்து எப்போவுமே கேரண்டியாக நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா இந்த இடத்த வந்து திருப்பி மாற்றி ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். ஸோ இந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பாகவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஹேக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மைக்ரோப்ஸ் லெசன். நான் இப்போ ஓகே மைக்ரோப்ஸ் லெசனில் இந்த எந்தெந்த மைக்ரோப்ஸ் வந்து என்னென்ன ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்லை எந்தெந்த ப்ராடக்டை என்ன மாதிரி மைக்ரோப்ஸ் எந்த விஷயத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த மாதிரி இடத்த ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த இடம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வர நிறைய வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த லெசன்லேருந்து இந்த பாட்டை அதிகமாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனில் மியோசிஸ் 1ல் ப்ரோஃபேஸ் பண்ணியும் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஸ்டெப்டோகாக்கஸ், ஓகே, அதுக்கு ஸ்டெப்டோகைனேஸ் என்சைம்ஸ் லைக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கிளாட் பஸ்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் வந்து சைக்ளோஸ்போரின் ஏ இம்யூனோசப்ரசன்ட், லைக் இம்யூனோசப்ரசன்ட் அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதெல்லாம் இம்யூனோசப்ரன்சாஸ் லைக் இம்யூனிட்டி வந்து நம்மளோட வந்து இம்யூனிட்டி வந்து அகெயின்ஸ்டாக இருக்கும் நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது. அப்போ இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மொனாஸ்கஸ் பர்பூரியா வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்டின் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு சில என்ஜைம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை கம்மி பண்ண யூஸ் ஆகும். அண்ட் ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் சிட்ரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மைக்ரோப்ஸ் என்னென்ன ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த ப்ராடக்ட் எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த இடத்த கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இதுவே நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ் மோஸ்ட்டாக, ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் நிறைய இந்த சாப்டர்லேருந்தே அதிகமாக கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிஜிஆர்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ஆர் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா ட்ரிகர் வேர்ட்ஸ். அது என்ன சார் ட்ரிகர் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க? ட்ரிகர் வேர்ட்ஸ்னா நத்திங் பட் லைக் மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டிமுலேட்டிங் வந்து பார்த்தோன்னா ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்பர்லின்னு சொல்லுவோம். எத்திலினும் அப்சிசிக் ஆசிடும் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் இன்ஹிபிட்டர் சொல்லுவோம். ஆனால் எத்திலினும் வந்து பார்த்தோன்னா ப்ரொமோட்டர் பண்ணுவாங்க. ஃப்ரூட் ரைப்பனிங், சீட் டார்மன்சியை உடைப்பாங்க. அப்சிசிக் ஆசிட் சீட் டார்மன்சியை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல ட்ரிக்கி வேர்ட் கேட்பாங்க. அண்ட் ஆக்சின்னா ஏபிக்கல் டாமினன்ஸ் கீவேர்டு, ஜிபர்லினா போல்ட்டிங்கு, சுகர் கேன் இன்டர்னோட் எலாங்கேஷன், சைட்டோகைனா ரிச் மேன் லாங் அந்த ஏஜ் ஆகிறத தடுக்கும். அண்ட் அப்சிசிக் ஆசிட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அண்ட் ஸ்டொமேட்டல். ஸோ எதுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட், எதுக்கெல்லாம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கிடைக்குது, அதை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு மார்க்ஸ் அதிகமாக பூஸ்ட் ஆகும். அண்ட் என்டிஏ லவ்ஸ் டு கன்ஃபியூஸ் த பேர். நான் வந்து பார் எவ்வளோ அழகாக போட்டுக்க போகிறேன். என்டிஏ எப்பவுமே கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணும்போது எத்திலினையும் அப்சிசிக் ஆசிடும் நிறைய வருஷம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி நிறைய இடத்துல பார்த்தோன்னா எத்திலின் எல்லாருமே இன்னிபிட்டாக இருக்கிறாங்க. ஆனால் எத்திலின் வந்து ஒரு ப்ரொமோட்டராகவும் இருக்காங்க. ஓகேவா, எத்திலின் இந்த பேர் நீயே பாரு, எத்திலின் வந்து டார்மன்சியை உடைப்பாங்க. ஆனால் அப்சிசிக் ஆசிட் தான் டார்மன்சியை கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா எத்திலின் வந்து ஒரு கேஷியஸ் ரைப்பனிங் மட்டும் தான், அது வந்து டார்மன்சி இன்ஹிபிட்டர்னால டார்மன்சி கொடுக்குன்னு நினைப்பாங்க, அது டார்மன்சியை உடைக்கும். அண்ட் அடுத்தது 4th ஆக்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸப்ஷன். அது என்ன சரி எக்ஸப்ஷன், என்ன விஷயம் எனக்கு புரியவே இல்லை.
ஆல் லைக் இப்போ எல்லாமே சொல்லுவாங்க பார்த்தியா, ஆல் த மூமெண்ட்ஸ் ஆர் லொக்கோமோஷன் பட் நாட் ஆல் த லொக்கோமோஷன்ஸ் ஆர் மூவ்மெண்ட். இந்த இடத்துல ஒரு கீவேர்டு வரும். அப்புறமேட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி எல்லாருமே ஒரு மெரைன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸ்லைம் மோட்ஸ்லாம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சாப்ரோஃபைட்ஸ். இந்த மாதிரி ஆல் எக்ஸப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தா எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த டைகோட் எல்லாமே நான் எண்டோஸ்போம் தான். மெச்சூர் சீடா மாறும்போது எண்டோஸ்போம்லாம் கம்ப்ளீட்டாக உறிஞ்சி எம்ப்ரியோ வளர்ந்துரும். ஆனால் கேஸ்டர்ன்றது பார்த்தோன்னா எண்டோஸ்போமிக் எக்ஸப்ஷன். எனர்ஜி பார்த்தோன்னா பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜியோட ஷேப் எப்பவுமே லைக் அப்ரைட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா பயோமாஸில் வந்து பார்த்தோன்னா பாண்டுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா இன்வெர்டடாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸப்ஷன் ஓரியன்டாக படிங்க. ஆல் போட்டு எக்ஸப்ட் திஸ் ஒன், ஆல் சொல்லிட்டு எக்ஸப்ட் திஸ் ஒன். இந்த மாதிரி என்சிஆர்டில நிறைய இடத்துல கீவேர்ட்ஸ் இருக்கு. நீ மொனீரால பாக்டீரியா எடுத்தனா மோஸ்ட்லி பார்த்தனா ஹெட்டிரோட்ராபிக், சம் பார்த்தனா சைனோபாக்டீரியா ஆட்டோட்ராபிக்காகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் ஓரியன்டா நம்மளுக்கு கேட்பாங்க. இப்படி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாவே நம்மளுக்கு அந்த 10 மார்க்ஸ் அசால்ட்டா கிடைக்கும். இப்போ நான் சொன்ன 4 கான்செப்டை கரெக்டா திருப்பி திருப்பி ரிவிஷன்ஸ் பண்ணாவே நம்மளுக்கு அசால்ட்டாவே 10 மார்க்ஸ் கிடைக்கும். சார் 2 கொஸ்டின் பண்ணா 4 நாள் 8 மார்க் தானே சார் வருது. நம்ம நெகட்டிவ்ஸுமே நம்ம வந்து தவிர்க்கப்படலாம். அதனால தான் நான் வந்து 10 மார்க்ஸ் சும்மா லாஸ்ட் மினிட் ஹேக்ன்ற மாதிரி சொல்றேன். இன்னும் போக போக நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோலாம் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸுமே போக போக பார்க்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. கண்டிப்பா இந்த 10 மார்க்ஸ் ஹேக்ஸை சும்மா ஒரு 5 to 10 மினிட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஹேக்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. இந்த நான் சொன்ன இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ரிப்பீட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளால மார்க்ஸ் எடுக்க முடியும், மாஸ்டர் பூஸ்டப் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் பசங்களா. தேங்க்யூ.